ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன விஷயம் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து டிசைன் ஸ்டிச் பண்ணுறதை எனக்கு வந்துட்டு வீடியோ போடுங்க, பர்டிகுலராக எனக்கு நிறைய டிசைன்ஸ் அனுப்பிச்சு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் போடுறது எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் என்னால் போட முடியறதில்ல அப்படிங்கிறது நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன அந்த அக்கா கேளுங்க, நான் டிசைன் இது வீடியோ போடுறேன், நீங்கள் கேட்குற வீடியோ போடுறேன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு எப்படியும் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. சும்மா நார்மல் டேஸில் யாரும் மேக்ஸிமம் பண்ணுறதில்ல, ஃபங்க்ஷன் டைமில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து பெரிய சிட்டி கிடையாது நாங்கள் இருக்கிறது, ஓரளவுக்கு கொஞ்சம் பாதி சிட்டி பாதி கிராமம் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர் தான் ஓரளவுக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நார்மல் டேஸில் யாரும் பேட்டர்ன் பண்ணுறது இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷன் டைமில் எவ்வளோ ரஷ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் அதுலேயே வீடியோ எடுக்கிறது எனக்கு பெரிய சேலஞ்சு தான். அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் நான் வீடியோ போடவே முடியாததுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா நம்ம செல்ஃபாக எடுக்கணும் வீடியோ, யாரும் இங்கே எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை இல்லையா. அப்புறம் தைக்கிறதுக்கும் அண்ணா மட்டும் தான் தைப்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் டைமு, அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு தான் இருக்கும், வேக வேகமாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என்னால் அதுக்கு அதை டைம் ஒதுக்கி அதுக்கு என்னால் வீடியோ எடுக்கவே முடியறதில்ல. இன்னொன்னா மாற்றி மாற்றி இப்போ யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அடுத்தது அங்கே போய் என்ன பண்ணுறேன்னா அப்படி அப்படியே எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் ஒருத்தி எடுக்கன்னா இங்கே வந்து செட் பண்ணி இங்கே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் அதை தூக்கிட்டு போய் கேமரா தூக்கிட்டு போய் அங்கே வச்சு எடுத்து நான் இங்கே பாதி வேலை பண்ணுறதுக்குள்ளே அண்ணன் வேறு வேலை அங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு எடுக்கவே முடிய மாட்டேங்குது. எனக்கு அதை எப்படி சொல்கிறதே தெரியல, உண்மையாலுமே முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து டிசைன் வீடியோ எடுக்கிறதில்ல. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு டிசைனுக்காக தான் வந்து இது பேட்ச் வந்து கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது பேட்ச் தான். இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே லோக்கல் தான் அவங்க, பட் ஆனால் அவங்க யூஎஸில் இருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் இல்லாட்டி 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்துட்டு இங்கே வருவாங்க. வந்தால் நம்மக்கிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயராக 2 இயர்ஸ் பிஃபோர் ஞாபகம் இல்லை, வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நிறைய பல்காக ப்ளவுஸு ஆரி ஒர்க்கில், அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ஆரி ஒர்க் பண்ணி, மாமா டாக்டர் கொம்போன்னு நிறைய வந்துட்டு பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பர்த்டே, அந்த குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இங்கே வந்திருந்தாங்க. அன்றைக்குமே இது 2வது வருஷம்னு நினைக்கிறேன், சரி இது 3வது வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. நம்ம தான் தீபாவளி வேலை, அப்போ கல்யாணம், அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 எமர்ஜென்சி கல்யாணம் ஆர்டரு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், அவங்க வந்துட்டு நியூ இயர் இல்லை, அது என்னது கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே அவங்க வந்துட்டு மறுபடியும் யூஎஸ் கிளம்புறாங்களாமா. அதுக்குள்ளார நான் வந்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ளவுஸ் இப்போ இருக்குது. அதில் ஒரு 4-5 மட்டும்தான் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது, வெறும் பைப்பிங் மட்டும் வச்சு. மீதி எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு ஹெவியாக இருக்கிற பேட்டர்ன் தான். ஸோ அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இன்னும் 4-5 ரெடி பண்ணி வச்சுருக்கிறக்கா அப்படின்னா அவள் எப்போவுமே இங்கேயே பண்ணிட்டு போயிடுவா. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சியான டைமில் கண்டிப்பாக என்னால் வீடியோ எடுக்க முடியறதே இல்லை. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் எதுவுமே வாய்ஸாக உங்களுக்கு நான் சொல்ல முடியாது, நான் கட் பண்ணுறத பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவோம், ஒரே மாதிரி கிடையாது. இன்னொன்று அது அவங்களுக்கு எப்படி வரைய வருதோ அதுதான். எனக்கே வந்து பெருசாலாம் வரைய வரனால அவ்வளோ பெரிய இந்த ட்ராயிங்கெல்லாம் பண்ண மாட்டேன். நானே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ணுவேன். என்னோட நிறைய நல்ல ட்ரா பண்ணுறவங்களும் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வரைய வருதோ அந்த தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் நான் எப்படி இன்றைக்கி வந்துட்டு பேட்டர்னுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது வந்து பேட்டர்ன் அப்படி இல்லை, பேட்ச் தான். ட்ராப் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ராப் ஷேப் வந்துட்டு தனித்தனியாக நெக்கு சுற்றியும் வந்துட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைக்கு வந்துட்டு அது பெட்டல் மாதிரி 3 பெட்டல் வரணும். அது நம்ம ஸ்டிச் பண்ண டிசைனில் அவங்க பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நான் வந்து கட் பண்ணுறேன் கேன்வாஸில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சரிங்களா. அதே மாதிரி வந்து இப்போது பேட்டர்ன் கிளாஸ்க்கு வந்துட்டு நிறைய கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட்டர்ன் கிளாஸ் ஆன்லைனில் இருக்குங்க. இப்போ வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறோம். அது பேசிக்காக இருக்கட்டும், பேட்டர்ன் அப்படி எதுவாக இருந்தாலும், டெய்லரிங் ஆரி ஒர்க் ரெண்டுக்குமே ஆன்லைனில் மட்டும்தாங்க கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிடையாது. ஆஃப்லைன் என்னால் பண்ணவே முடியலை சுத்தமாக. ஸோ அதனால் அண்ணா வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனில் தாராளமாக நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து செப்பரேட்டாக கற்றுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கிளாஸோட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நான் கேன்வாஸில் எப்படி வந்து கட் பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இது நெக்கு வந்து பாட் நெக்குங்க. ஸோ பாட் நெக்குக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் அந்த ஷேப்புக்காக மட்டும். ஸோ பாட் நெக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக கேன்வாஸில் வெட்டினா தான் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் எனக்கு பாட் நெக் எப்படி வருமோ அப்படி தான் வரைவேன், கிண்டல் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து எனக்கு தேவையான திருப்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஓகே பாருங்கள், என்னுடைய பார்ட் வந்து இப்படி தான். எல்லா டைமும் இதே மாதிரி அப்படியே ஒரே தடவையில் வரைஞ்சிட மாட்டேன். சில சமயம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரைகிற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு டைம் வந்துட்டு நீட்டாக வந்துடும். ஸோ இந்த பாட்டு அவங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரைஞ்சிக்க முடியும். எல்லோரும் ஒரே மாதிரி கண்டிப்பாக வரைய முடியாது. ஓகே, இது வந்து ஷேப்புக்காக மட்டும்தான். இது வெட்டி காட்டிடுறேன் பாருங்கள் எப்படி வெட்டுவேன்னு. வெட்டுறப்ப கொஞ்சம் விட்டுட்டு வெட்டிக்கணும். ஒரு 3/4 இன்ச்சுக்கு பக்கமாவது இந்த கேன்வாஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து ஷேப் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சைடு எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். பட் ஆனால் ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. வெட்டிட்டு இது வந்து எக்ஸாக்ட் அளவு நம்ம வெட்டிக்கிறோம். இது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். இப்படி தான் வந்து ஷேப் வரையணும் அப்படின்னால எதுவுமே கிடையாது. நீங்கள் அதில் பார்த்து தெரியாது. இதுதான் என்னுடைய பானை. பானை கரெக்டாக வந்திருக்கா? ஓகே, இப்போ இதுதான் நம்மளுக்கு வேணும். இதை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது வந்து அந்த ட்ராப் ஷேப்புக்கு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மீதி வெட்டிக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் வந்து டிசைன் வெட்டுறேன் அப்படின்னா நான் என்னுடைய மொபைலில் தான் வந்துட்டு டிசைன் வச்சுருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு கட் பண்ணுவேன் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், எனக்கு தோணுது, அண்ணாட்ட கேட்டேன் இந்த மாதிரி தான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதில் எப்படி இருக்குது அந்த அவங்ககிட்ட நான் காட்டின டிசைனில் எப்படி இருக்குன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அது அவ்வளோ எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ இப்போ எனக்கு ஃபோன் வேணும். அப்போ நான் எப்படி இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது? இப்போ நான் ஃபோன் எடுத்துட்டேன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி முடியாத பட்சத்தில் தான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறது இல்லை, டிசைனிங் வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதை வெட்டிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஓகேவாக இருக்கும், அதனால் அதை வெட்டிக்கிறேன். அப்புறம் ஃபோட்டோ பார்த்துட்டு வேணும்னா நான் சின்னது ஒரு 2-3 வெட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெட்டினா தான் ஈஸியாக வரும். இந்த ட்ராப்புமே எனக்கு வர மாதிரி தான் வெட்டுறேன். இப்போ வந்து ஒன்று மார்க் பண்ணிட்டோமா, ஃபஸ்ட்டு இதை வெட்டுவோம். வெட்டிட்டு அப்புறமா இதையே மேலே வச்சு மீதியெல்லாம் வெட்டிப்போம். இதுதான் என்னுடைய ட்ராப் ஷேப்பு. எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் வரும். இதுதான் பேட்ச். நெக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பார்ட் நெக் இருக்கு இல்லைங்களா, இதை ஃபுல்லாகவே இந்த பேட்சை தான் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தா தான் தெரியும். இப்படி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸ்லீவுக்கு இதேவே வந்துட்டு 3 இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று வர மாதிரி வச்சுருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் ஃபோனை எடுத்துக்கணும், எனக்கு ஃபோன் தேவைப்படுது. இது என்னென்னா, இது இப்படியே வச்சு மீதி பேப்பர் கேன்வாஸ் இருக்குது இல்லைங்களா, மீதி கேன்வாஸ்லையெல்லாம் நான் இந்த மாதிரியே வச்சு வரைஞ்சிக்குவேன். இப்படியே வச்சு வரைஞ்சி இப்படியே வெட்டிப்பேன். இல்லை அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா திரும்ப இதை வந்து 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வச்சும் நான் வந்துட்டு வரைஞ்சிப்பேன். ஸோ இது வந்து எனக்கு எப்படி வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்பேங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம தான் வந்துட்டு அதை சரி எப்படி சொல்கிறது கண்டினியூ கற்றுக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இப்படி வந்து வச்சு வரைஞ்சிருவேன். உங்களுக்கு வந்து இப்படி வரையாத அப்படியே 2 பேப்பரையும் பிடிச்சி வெட்ட முடியும்னா தாராளமாக வெட்டலாம். அது இன்னுமே வந்து வேலை ஈஸி தான். இந்த வரைகிற வேலை மிச்சம். பட் நமக்கு அவ்வளோலாம் வந்துட்டு நீட்டாக வராது. நவந்து போச்சுன்னா வம்ப போச்சு. இப்போ பாருங்கள், இதை வரைஞ்சிட்டேன்னா இதை வந்துட்டு இப்படியே வெட்டி எடுத்துக்க வேண்டியதான்.
இதை வெட்டுறப்ப ரொம்ப பொறுமையாக வெட்டணும், கொஞ்சம் வேகமாக வெட்டிட்டால் கோணையாக போயிடும். பாருங்க, இப்போ வந்துட்டு 2 பெட்டல் வந்துட்டு நம்ம வெட்டிட்டோமா. ஸோ இதே மாதிரி இன்னும் நமக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ வெட்டிக்கலாம். இது இவ்வளோ தான் வேணும்னு கண்டிப்பாக தெரியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்துட்டு வெட்டிப்போம். அப்புறம் பத்தலைன்னா கடைசியாக பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா வெட்டிக்கலாம். சில சமயம் நிறைய மீதி தான் ஆகும். மறுபடியெல்லாம் வெட்ட மாட்டேன், முடிஞ்சாலும் கொஞ்சம் உண்டுனாவே வெட்டி வச்சுப்பேன், அதுக்கப்புறம் மீதியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க. இந்த மாதிரி ஏன் வந்துட்டு நான் வந்து டிசைனிங் ஸ்டிச் பண்ணுற வீடியோ போட முடியல அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு நெக்கில் வெட்டுறீங்க, அதாவது கேன்வாஸ் வெட்டுறீங்க அப்படின்னா நான் எப்படி வரைஞ்சனோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இதுதான் அப்படின்னு கிடையாது. இது நெக்கு ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், சுடிக்காக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி தான் வரைஞ்சிக்கணும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஃபோன் வந்து தேவைப்படுது அதனால். சரி ஓகே, இன்னொரு வீடியோவில் இன்னும் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகேங்க, பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.